இன்றைய சமையல் வந்து வெள்ளை சாதம், சிறுகீரை, வேர்க்கடலை தூவி பொரியல், வெண்டைக்காய் குழம்பு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மழை வர மாதிரி இருக்குது, வெயில் இருக்குது. வெளியில் தோட்டத்தில் பாருங்கள், இது வந்து முருங்கை மரம் வெட்டிட்டோம். அதில் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள் இந்த மயில். இவங்க உட்காந்துட்டு மேலெல்லாம் பாதுகாப்புக்காக. அதுக்கப்புறம் பாருங்கள், சரி நானும் பறக்கும் அது அப்போ எடுக்கலான்னு பார்த்தேன். உட்காந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இங்கே பாருங்கள் இவங்க பண்ணுற அட்டகாசத்தை. எப்படி பாருங்கள், கிளி அழகாக நடக்குது பாருங்கள் கம்பியில். இது கூட வந்து இன்னும் ஒருத்தர் அந்தாண்ட இருக்காங்க, ஒரு கிளி. இது வந்து நடுவில் இருக்கிறது குட்டி கிளி போல், ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுங்க கூட இப்படி நல்ல பழக்கங்களை சொல்லித்தர மாதிரி பிள்ளைகளுக்கு நம்மளும் சொல்லி தந்தால் பரவாயில்ல. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர். இது பாருங்கள் பேக்லேயே நடந்து வருது பாருங்களேன், என்ன ஒரு அட்டகாசம் பண்ணுதுங்க பாருங்கள். இது பாருங்கள் உரண்டு இருக்கிறத சூப்பராக இருக்குதுங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரம் இங்கே பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குங்களா கிளைமேட்டு. 3 பேரும் ஒரே இடத்துல ஒன்றா உட்காந்துக்கிட்டாங்க. அதுதான் குட்டி கிளி பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ இருக்குங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் இங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள். இவங்க யாருன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களோட இந்த மயில் பாருங்கள். இது வந்து முட்டையிடுறதுக்காக இடம் தேடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கடைசியாக அந்த இடத்துக்கு போகும், அதனால தான் சொல்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அருமையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். கிளைமேட் மழை வர மாதிரியே இருக்குங்களா, அதனால் வெளியில் இவங்க ஜாலியாக இருக்காங்க. எப்படி புல்லெல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளும் அப்படியே இருந்திருந்தால் பரவாயில்லன்னு தோணுது. ஆனால் முடியாது. அதுங்கக்கிட்ட கேட்டால் தான் அதுங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது தெரியும். மழை வந்தால் வெயில் வந்தால் எவ்வளோ கஷ்டங்கிறது. முட்டை இட்டு வச்சுட்டு போயிடுச்சுன்னா அது பாதுகாப்பாக இருக்கா இல்லையான்னு அடுத்த நாள் வந்து எப்படி பார்க்கும் தெரியுங்களா. நடக்கவே முடியாமல் நடக்கிறாங்க பாருங்கள். என்ன ஒரு கொண்டை அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த பெரிய மயில் தான் என்னை பார்த்தாவே பயந்துட்டு ஓடிடும். இது பரவாயில்ல, நல்லா கிட்ட இருந்து எடுக்கு. இங்கே பாருங்கள் ட்ரைவிங் இந்த பக்கம் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இந்த பக்கமாக வந்து இந்த சைடு ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வானதி வந்து தவிடு சாப்பிடுது. அதனால் எப்படி ஓரமாக போகுது பாருங்களேன். போயிட்டு அந்த சைடாக வரும் பாருங்கள். கொண்டை மட்டும் தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் வேணுனாலும். இப்போ வந்து புல் இந்த ஒரு மாதிரி ஒரு கொடி கொடியாக ஒரு இலை இருக்குது, அதில் வந்து பறித்து சாப்பிடுது பாருங்கள். அழகாக எடுத்து சாப்பிடுதுங்களா, சூப்பர். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இயற்கையான இதெல்லாம் அப்போ தான் போடுறதுக்கு தோணும். வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. நானும் வீடியோவும் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, கொஞ்சம் பிஸி. இனிமேல் கண்டினியூவாக போடலாம்.
போடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லைவ் போட தான் முடியல. பாருங்கள் எப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்த நோக்கி போகுது பாருங்கள் எப்படின்ட்டு. ஓரமாக போயிட்டே இருக்குங்களா. போகிற வழியில் இரையை தேடிக்கிட்டே போகுது. இதுக்காக தான் பாதுகாப்புக்கு அங்கே அந்த மயில் வந்து உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள். என்ன அழகு. குறுக்க அப்படியே இரையும் சாப்பிட்டுக்குது. குட்டி குட்டி பூச்சிகள், இலை, புல்லு, இந்த மாதிரிலாம். பாருங்கள் எப்படி போய் உள்ளே நுழையுது பாருங்கள். நிழலுக்காகவும் முட்டையிடுறதுக்கு இடம் செலக்ட் பண்ணிடுச்சு. நான் அதுக்கிட்டலாம் போய் பார்க்கக்கூடாது. தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். இந்த வீடியோ எப்படி இருக்குது? இந்த இடம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இந்த சைட் போகுது பாருங்கள். இது வேறு இடம்.